வீரசேனன் தன் வாளை எடுத்து நாகத்தை எதிர்கொண்டான். நாகம் கடும் குரலில், வீரசேனா, நீ சத்தியத்தை மீறினாய். உன் மனம் துரோகம் புரிந்தது. இனி உன் வம்சம் சாபிக்கப்பட்டது என்றது. வீரசேனன் கோபத்துடன், நான் இந்த நாட்டின் அரசன், எதுவும் என் ஆணையில்தான் நடக்கும் என்று கத்தினான். நாகம் அவனை நோக்கி மூச்சை வீசியது. நெருப்பும் ஒளியும் கலந்த அந்த மூச்சில் வீரசேனன் நிலத்தில் விழுந்தான். அவனது உடல் எரிந்தாலும் அவன் கண்கள் இன்னும் நவமணியை நோக்கி இருந்தன. அந்த காட்சியை பார்த்த அரசி அழுதாள். நம்ம வம்சம் அழிந்து விடாதே என்று தெய்வத்திடம் கெஞ்சினாள். அப்போது நாகம் கூறியது, உன் கணவரின் பிழையால் உன் வம்சம் அழியும். ஆனால் ஒரு நாள் அவனது இரத்தத்திலிருந்து பிறக்கும் ஒரு ஆன்மா மீண்டும் நீதியை நிலைநிறுத்தும். அந்த நாளில்தான் சாபம் தீரும். அந்த வார்த்தைகளோடு நாகம் நவமணியை தன் வாயில் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மறைந்தது. கடல் கொந்தளித்தது. கோபுரம் கடலுக்குள் விழுந்தது. நாகபுரி நாடு நீரில் மூழ்கியது.